பூச்சிகளை வச்சு ஒரு சுவர் உருவாக்கினா எப்படி இருக்கும்? கேட்கவே இது ஒரு சிலருக்கு அருவருப்பா இருக்குல்ல. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இது கண்ணுக்கே தெரியாத ஒரு சுவர் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்னா, தென் அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்த பனாமா அப்படிங்கிற நாடு, அந்த நாடு சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சில பகுதிகள் எல்லாமே அமெரிக்கா ஒவ்வொரு வாரமும் 1.5 கோடி ஈக்களை விமானங்கள் மூலமாக அங்கே தூவிட்டு இருக்காங்க. இதில் விஷயம் என்னன்னா, அந்த ஈக்களை அப்படியே அந்த நாடுகள் மேலே தூவாமல் அந்த ஈக்களுக்குள்ள கதிர்வீச்சை செலுத்தி அதுங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதுங்களை அந்த மாதிரி செலுத்தி தூவிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒவ்வொரு வருஷமும் 130 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதை பண்ணணும்? இப்போ அந்த மாதிரி ஈக்களை தூவுனா அது ஒரு பிரச்சனையாக தானே ஆகணும். அப்போ அந்த நாடுகள்லாம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும்ல. ஆனால் அந்த நாடுகள் அந்த மாதிரி எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க, எங்களுக்கு இது நல்லது தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சீக்ரெட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 100 வருஷத்துக்கு முன்னே 1930களில். அந்த சமயத்தில் அமெரிக்காவில் இருந்த கால்நடைகளும் விலங்குகளுக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அப்போ இருந்த விவசாயிகள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப குறிப்பாக அந்த விலங்குகள் எல்லாத்துடைய அந்த இணை சேர்ற காலம் இருக்கும் இல்லையா, அதை குளிர்காலத்தில் மட்டுமே நடக்கிற மாதிரிலாம் கூட மாற்றி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனையை அவங்களால சரி பண்ணவே முடியல. அது தொடர்ந்து அதிகமாகிட்டே தான் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் அது உச்சத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. எப்போனா 1950களில். அந்த சமயத்தில் தான் இது எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விமானம் மூலமா ஈக்களை கீழே தூவி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பிரச்சனையிலேருந்து அந்த விலங்குகள் எல்லாமே தப்பிச்சிருக்கு. சாதாரணமாக ஈக்களே ஒரு பிரச்சனை தான். அந்த என்ன பிரச்சனையை சரி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பிரச்சனையே ஈயால் உருவானதான். என்ன கதைனா, இப்போ நார்மலாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈக்கள் எல்லாத்தையும் ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹவுஸ் ஃப்ளைல ஒரு வகையான நியூ வேர்ல்டு ஸ்க்ரூ வார்ம் ஹவுஸ் ஃப்ளை இதுங்க தான் எல்லா பிரச்சனையும் பண்ணியிருக்கு. என்ன விஷயம்னா, இந்த நியூ வேர்ல்டு ஸ்க்ரூ வார்ம் ஹவுஸ் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்கள் மாதிரி இருக்காது. கலரில் பச்சையும் நீளமும் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். சைஸில் நம்ம ஈக்களோட 2 மடங்கு பெருசாக இருக்கும். ஆனால் ஆபத்தை ஏற்படுத்துறதுல நம்ம ஈக்களோட 1000 மடங்கு அதுங்க பெருசு. ஏன்னா அதோடைய வாழ்க்கை முறையே அந்த மாதிரி தான். இந்த ஸ்க்ரூ வார்ம் ஹவுஸ் ஃப்ளையோடைய மொத்த வாழ்நாளே 21 நாட்கள் தான். அதுக்குள்ள அதுங்க முதிர்ச்சி அடைஞ்சு இணை சேர்ந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கணும். அப்படி அடுத்த தலைமுறையை உருவாக்குற அந்த சம்பவத்தில் தான் அதுங்க மற்ற விலங்குகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துது. ஏன்னா பொதுவாக ஒரு பெண் ஸ்க்ரூ வார்ம் ஹவுஸ் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் அது அதோடைய வாழ்நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடும். அப்படி இடும்போது எங்கே போய் முட்டையிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விலங்கு எடுத்துக்கிட்டு அந்த விலங்குக்கு எங்காவது காயம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த இடத்துலையோ, இல்லைன்னா மூக்கு, கண்ணு, காதுன்னு ஈஸியாக உள்ள இருக்கக்கூடிய சதைகளை எங்கெல்லாம் தொலைக்க முடியுமோ அங்கெல்லாம் தான் போய் முட்டையிடும். அந்த முட்டையிலேருந்து புழுக்கள் வெளியே வரும் இல்லையா, அந்த புழுக்கள் எல்லாமே அந்த ஓப்பனிங் வழியாக ஈஸியாக உள்ள தொலைச்சு போய், என்னன்னா அதுக்கு பேரே ஸ்க்ரூ வார்ம்னு வச்சிருக்காங்க இல்லையா. ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஈஸியாக அப்படியே உள்ள தொலைச்சு போய் உள்ள அது வாழ ஆரம்பிக்கும். எப்படி வாழும்னா, அங்கே இருக்கக்கூடிய சதைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அது வாழ ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பெண் ஸ்க்ரூ வார்ம் ஹவுஸ் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் அது ஆயிரக்கணக்கான முட்டைகள் இடும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு ஈயே போய் ஒரு விலங்கு மேலே உட்காந்துச்சுனாலே அவ்வளோ முட்டைகளை இட்டுரும். அப்போ அவ்வளோ முட்டைகள்லேருந்து புழுக்கள் வந்து அந்த விலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும். இது போக ஒரு விலங்கு மேலே ஒரே ஒரு ஈ தான் முட்டையிடுமா? அப்படிலாம் கிடையாதுல்ல, எந்த ரூலும் கிடையாதுல்ல. அப்போ நிறைய ஈக்கள் வந்து முட்டையிடும் போது ஆயிரக்கணக்கான புழுக்கள் உருவாகி அந்த புழுக்கள் எல்லாம் அந்த விலங்கோட உடம்புக்குள்ளே போய் அதோட சதையை சாப்பிட அந்த விலங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அது இறந்தே போயிடும். இந்த வகையில் தான் அந்த காலத்தில் அமெரிக்காவில் நிறைய விலங்குகள் இறந்து போயிருக்கு. இந்த ஸ்க்ரூ வார்ம் கொஞ்சம் நஞ்சம் இல்லாமல் ரொம்ப அதிகமான அளவு அமெரிக்காவில் இருந்ததுனால அப்போ இருந்த கால்நடைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் நிறைய நேரங்களில் மனிதர்களுக்குமே இந்த ஸ்க்ரூ வார்மால நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதால ஏற்பட்ட பொருளாதார இழப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதனால இது எப்படியாவது சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் விவசாயிகள் நம்ம முன்ன சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே நிரந்தர தீர்வை கொடுக்கவே இல்லை. மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த சமயத்தில் தான் எட்வர்ட் நிப்ளிங் அப்படிங்கிற என்டமாலஜிஸ்ட், அதாவது பூச்சிகள் நிபுணர், அவர் ஸ்டிரைல் இன்செக்ட் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை பண்ணி பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்கே வெற்றி கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்டிரைல் இன்செக்ட் டெக்னிக் அப்படின்னா, இந்த நியூ வேர்ல்டு ஸ்க்ரூ வார்ம் ஹவுஸ் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் பெண் ஈக்கள் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு முறை மட்டும்தான் இணை சேரும். அப்படி சேர்ந்தது மூலமா மட்டுமே அதுங்க வாழ்நாள் முழுக்க நிறைய முட்டைகளை இட்டுடும். அதனால ஆண் ஈக்களை நம்ம லேப்ல வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டெக்சாஸ் மாகாணத்தில் இதுக்காகவே ஒரு ரிசர்ச் லேபை உருவாக்கி அங்கே ஆண் ஈக்களை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது தோராயமாக 6 நாட்கள் இருக்கும்போது அந்த ஈக்களோட உடம்புல காமா கதிர்வீச்சை செலுத்தி அந்த ஈக்கள் எல்லாத்தையுமே மலட்டுத்தன்மையுடைய ஈக்களா மாத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ என்ன சொன்னேன், பெண் ஈக்கள் ஒரே ஒரு முறை தான் இணை சேரும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இணை சேர்றது இந்த மலட்டுத்தன்மையுடைய ஈக்களோட இணை சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த ஈக்களால் புதுசாக முட்டையை போட முடியாது, அடுத்த தலைமுறை உருவாக்காது. இப்போ அதோடைய வாழ்நாளே 21 நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாளே இந்த ஸ்க்ரூ வார்ம் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சானிபல் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு தீவை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த ஸ்க்ரூ வார்ம்
ஹவுஸ் ஃப்ளைஸ் எல்லாத்தையுமே அவங்க மேல இருந்து தூவி விடுறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அங்கே கிடைக்கவே இல்லை. என்னடா இது கதை அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த சானிபல் ஐலாண்ட் என்னதான் ஒரு தீவா இருந்தாலும் ரொம்ப பக்கத்திலே மெயின்லேண்ட் இருந்ததுனால அந்த மெயின்லேண்ட்ல இருந்து ரொம்ப சுலபமா இந்த ஸ்க்ரூ ஆர்ம்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த முறை வேற ஒரு தீவை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரோசோ ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு சதுர மைலுக்கு 400 ஸ்க்ரூ ஆர்ம்ஸ் அப்படிங்கிற கணக்குல தொடர்ந்து அந்த பகுதியில் இவங்க உருவாக்கின அந்த மலட்டுத்தன்மையுடைய ஈக்களை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த லேப் ஈக்களை தொடர்ந்து மேல இருந்து தூவிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த தீவு முழுக்க ஸ்க்ரூ ஆர்மே இல்லாம ஆயிடுச்சு. இந்த ட்ரையல் வெற்றி அடைஞ்ச பிறகு பாதிக்கப்பட்ட மற்ற இடங்கள்ல இவங்க இதை ரொம்ப வீரியமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வீரியமானா ஒரு கட்டத்துல எல்லாமே இந்த ரிசர்ச் லேப்ஸ்ல ஒரே வாரத்துல 2 கோடி ஈக்களை புதுசா உருவாக்கி அதுங்களை வானத்துல இருந்து தொடர்ந்து தூவிட்டே இருந்திருக்காங்க. இதுக்காக ராணுவ பயன்பாட்டில் இருந்து விலக்கப்பட்ட பழைய விமானங்களை தேர்ந்தெடுத்து அது மூலமா அவங்க இதை பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னா குட்டி குட்டி பாக்ஸஸ்ல அந்த ஈக்கள் எல்லாத்தையுமே போட்டு அதை கீழே போட்டுருவாங்க. கீழே விழுந்தோடனே அந்த பாக்ஸஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் அந்த பாக்ஸஸ் எல்லாமே இருக்குங்கிறதுனால அதுல இருந்து ஈக்கள் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய் இவங்க எதிர்பார்த்த விஷயத்த எல்லாமே வேகமா பண்ணிருக்கு. அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதிகளிலும் இந்த ஸ்க்ரூ ஆர்ம் இல்லாம ஆக்கி ஒரு கட்டத்துல ஒட்டு மொத்தமா அமெரிக்கால இருக்கிற எல்லா ஸ்க்ரூ ஆர்ம்ஸையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு 1966ல அதிகாரப்பூர்வமா அமெரிக்க அரசாங்கமே அறிவிக்கிறாங்க. அப்பாடா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, இனிமே ஹவுஸ் ஃப்ளை பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் வேற ஒரு வகையில அமெரிக்காக்குள்ள இந்த ஹவுஸ் ஃப்ளை எல்லாம் உள்ள வந்திருக்கு. அது என்ன கதை அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி லேப்ஸ்ல இந்த ஈக்கள் எல்லாம் உருவாக்குனாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். என்ன கதைனா இந்த ஈக்களை பொறுத்த வரைக்கும் அதோடைய புழுக்கள் வந்து விலங்கோட சதையை தான் சாப்பிட்டு வாழும்னு சொன்னோம் இல்லையா, அப்படி வாழும் அப்படிங்கிறதுனால அவங்க பீஃபோட சேர்த்து பால் முட்டை இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஸ்லட்ஜ் மாதிரி, அதாவது வந்து ஒரு கலவை மாதிரி உருவாக்கி அதுல தான் இந்த புழுக்கள் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. பீஃபோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால போக போக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விலையை குறைக்கிறதுக்காக குதிரை பன்றி சுறா இதோடைய கறிகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க அதெல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட விலங்கோடைய உடம்புல டெம்பரேச்சர் என்ன அளவுல இருக்குமோ அதே அளவுல அவங்க இந்த லேபையும் மெயின்டைன் பண்ணி அதே டெம்பரேச்சர்ல அந்த லேபையும் மெயின்டைன் பண்ணி தொடர்ந்து அந்த ஈக்களை இப்போ வரைக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ வரைக்கும் உருவாக்கணும் அப்படின்னா வேற வகையில் அமெரிக்காக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதை தான் இது. என்ன விஷயம்னா அமெரிக்காவோட எல்லையை ஒட்டிய மெக்சிகோங்கிற இன்னொரு நாடு இருக்கு இல்லையா, அந்த மெக்சிகோல வந்து ரொம்ப சுலபமா இந்த ஸ்க்ரூ ஆர்ம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ஆர்ம் ஹவுஸ் ஃப்ளையால அதிகபட்சமா 180 மைல் வரைக்கும் கூட பறந்து போக முடியும். ஒரே நேரத்தில் பறந்து போக முடியாது அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால ரொம்ப சுலபமா இவ்வளவு தூரத்தை கடக்க முடியும் அப்படிங்கிறதுனால மெக்சிகோல இருந்து ரொம்ப அதிகமான அளவு இந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் எல்லாம் வந்து அமெரிக்கால மறுபடியும் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இது போய் தொலைவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை 2 விஷயம் பண்றாங்க. என்னன்னா முதல்ல இந்த ஸ்க்ரூ ஆர்ம்ஸை எங்கெல்லாம் அவங்க பாக்குறாங்களோ மக்கள் எங்கெல்லாம் பாக்குறாங்களோ அங்க இருந்து உடனடியாக நீங்க அரசாங்கத்துக்கு தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாம் ரன் பண்ணி இந்த ஸ்க்ரூ ஆர்ம் எவ்வளவு மோசமானது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி எங்க பார்த்தாலும் சரி உடனடியாக ஒரு டீம் அனுப்பி அதை தொடர்ந்து அழிக்கிற வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்துதான் முக்கியமான ஒரு விஷயம் பண்றாங்க. என்னதான் அழிச்சாலும் இங்க திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுங்க அதிகமா உற்பத்தி ஆகிற இடம் எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ ஆர்ம்ஸ் தொடர்ந்து நம்ம தூவிட்டே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெக்சிகோல இருக்கிற இஸ்துமஸ் ஆஃப் டெகுன்டெபாக் அப்படிங்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க இந்த ஸ்க்ரூ ஆர்ம் ஹவுஸ் ஃப்ளைஸை தொடர்ந்து தூவிட்டே இருக்காங்க. எந்த ஸ்க்ரூ ஆர்ம் ஹவுஸ் ஃப்ளைஸை மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ஆர்ம் ஹவுஸ் ஃப்ளைஸை தொடர்ந்து தூவிட்டே இருக்காங்க. அதுக்காக நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லேப் எங்க இருக்குன்னா டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கு. இப்போ டெக்சாஸ்ல இருந்து நம்ம அதை உருவாக்கி மெக்சிகோ கொண்டு வந்து அதை தூவிட்டே இருந்தோம்னா செலவு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபை இழுத்து மூடிட்டு இவங்க மெக்சிகோல ஒரு லேபை உருவாக்கி அங்க இருந்து இந்த ஸ்க்ரூ ஆர்ம் ஹவுஸ் ஃப்ளைஸை தொடர்ந்து தூவிட்டே இருக்காங்க. ஆனா மெக்சிகோல என்னதான் தொடர்ந்து அழிச்சாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மூலமா அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டை வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரியன் கேப் அப்படிங்கிற பகுதி, அதாவது பனாமா நாட்டுக்கும் கொலம்பியா நாட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய டேரியன் கேப் அப்படிங்கிற ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க இதுங்களை தொடர்ந்து தூவிட்டே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 1.5 கோடி ஸ்க்ரூ ஆர்ம் ஹவுஸ் ஃப்ளைஸை விமானம் மூலமா அவங்க தொடர்ந்து தூவிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கான செலவெல்லாம் யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அமெரிக்கால மட்டும் தூவும் போது அமெரிக்கா மொத்த செலவையும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் மெக்சிகோவும் சேர்ந்து அதை பண்ணும்போது 2 நாடுகளும் கலந்து அந்த செலவை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வேற ஒரு நாட்டை தூவுறாங்க, ஆனா இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவா இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து கோபெக் அப்படிங்கிற ஒரு கமிஷனை உருவாக்கி அவங்க தான் மொத்தமா எல்லா செலவையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த டேரியன் கேப்ல அவங்க தூவுறாங்க இல்லையா, இதுல இன்னொரு நன்மையும் இருக்கு. என்னன்னா முதல்ல மெக்சிகோல இருக்கக்கூடிய அந்த இஸ்துமஸ் ஆஃப் டெகுன்டெபாக் அந்த பகுதியில் தூவும் போது அதோடைய மொத்த அகலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா மொத்தம் 220 கிலோமீட்டர். ஆனா அதுவே இந்த டேரியன் கேப்பை பொறுத்த வரைக்கும் இதோட மொத்த அகலமே 97 கிலோமீட்டர் தான். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்க்ரூ ஆர்ம்ஸை அங்க தூவுறதை விட இங்க ரொம்ப கம்மியான அளவு தான் தூவுனா போதும் அப்படிங்கிறதுனால அதை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி விமானங்கள் மூலமா தூவுறது மட்டும் இல்லாம அந்த டேரியன் கேப் பகுதியில் இன்னொரு விஷயமும் பண்றாங்க. என்னன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருவேளை அந்த ஸ்க்ரூ ஆர்ம் இன்ஃபெஸ்டேஷனை பார்த்தாங்க அப்படின்னா உடனடியாக அங்க ஒரு டீம் அமைச்சு, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி உடனடியாக ஒரு டீம் அமைச்சு அதை அழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே அவங்க அதை பார்த்தாங்க அப்படின்னா அந்த பகுதியில் மட்டும் அந்த விமானங்கள் மூலமா ரொம்ப அதிகமாக ஸ்க்ரூ ஆர்ம்ஸ் தூவுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த டீம் இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக ரிஸ்க் இருக்கக்கூடிய இடம், அதாவது இங்கெல்லாம் ஸ்க்ரூ ஆர்ம்ஸ் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றது, ரொம்ப மீடியமான ரிஸ்க் இருக்கக்கூடிய இடங்கள்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவை, ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வருஷத்துக்கு
வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம்ஸ் எல்லாம் அமைச்சு தொடர்ந்து இந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்த ஸ்க்ரூவார்ம் இன்ஃபெஸ்டேஷன் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பெரிய அளவில் இன்னும் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமா அந்த டீம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே அந்த டேரியன் கேப் பகுதியில் மட்டும் இல்லாம அமெரிக்காவிலே ஒரு சில இடங்கள்ல இப்போ வரைக்குமே கூட அந்த ஸ்க்ரூவார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அங்க ஒன்று இங்க ஒன்றுமா வந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறத நான் இதை பத்தி படிக்கும் போதுமே கவனிச்சேன். ஆனா என்னதான் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து அங்க ஒன்று இங்க ஒன்றுமே இருந்தாலுமே கூட இதை எப்படி வெற்றிகரமா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான தீர்வு அவங்ககிட்ட தெரியும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் இதை பத்தி கவலைப்படாம அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக்கே இப்போ வரைக்கும் தொடர்ந்து வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவார்ம் ஹவுஸ்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலுமே கூட எல்லா பூச்சிகளுமே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லா பூச்சிகளுக்குமே அதுக்குன்னு அந்த சுற்றுச்சூழல ஒரு பங்கு இருக்கும். அதான் அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில நம்மள நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பூச்சி அப்படின்னா மாடு பூச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த கருவ மரங்கள்லாம் நம்மளால ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். மாடு மாடியே 2 கொம்பை வச்சுக்கிட்டு அதுங்க அப்படியே போகும், அப்படியே பறந்துலாம் போகும், எல்லா விஷயங்களும் பண்ணும். இப்போ இந்த மாடு பூச்சியை பொறுத்த வரைக்கும் ஏதோ சாதாரணமா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அதுக்கு சுற்றுச்சூழல்ல இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த மாடு பூச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே அதை சுத்தி எறும்புகள் நிறைய இருக்கும். நான் சின்ன வயசுல என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா இந்த எறும்பு ஏன் மாடு பூச்சி தொல்லை பண்ணிட்டே இருக்கு, அதுவே பாவம் குட்டியா இருக்கு, இதை போய் இந்த எறும்பு தொல்லை பண்ணுது பாத்தீங்களா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சமீபத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த எறும்பு மாடு பூச்சிகளை சுத்தி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த மாடு பூச்சிகள் அந்த எறும்புகளுக்கு ஒரு முக்கியமான உணவு கொடுக்குது. அதுக்கு பதிலா இந்த மாடு பூச்சிக்கு இந்த எறும்புகள் ஒரு முக்கியமான உதவியும் பண்ணுது. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இப்போ நம்ம இந்தியாவில தான், அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் தான் அந்த மாடு பூச்சி இந்த மாதிரி இருக்கு. இதுவே நீங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாடு பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா வேற வேற சைஸ்ல கொம்பு எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம ஏற்கனவே ஒரு டீடைல் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பத்தி நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்க அதை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.